வணக்கம். என் பேர் அசின். நான் ஜஸ்டிஸ் பஷீர் அஹ்மத் சயீத் காலேஜ்லேருந்து வரேன். ஸோ இந்த 2 days ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே அனுபவமிக்க ஒரு ஒர்க் ஷாப் தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து நான் சில ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இல்லை. நான் வந்து இந்த ஒர்க் ஷாப்க்கு வரும்போது என்ன தாட்டோட வந்தேன்னா, ஜஸ்ட் பேசுவாங்க, நம்ம உட்காந்து கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷனாக இருந்தது. அண்ட் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இங்கே வந்து எனக்கு தெரியாதவங்க கூட நான் ஒரு எப்படி சொல்றது, தயக்கம் இல்லாம நான் பேசினேன். எனக்கு அந்த தயக்கம் வந்து இப்ப போயிடுச்சு. நிறைய விஷயம் இங்க நான் கத்துக்கிட்டேன். ஒரு சமுதாயத்துல நம்ம எப்படி இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். பிகாஸ் இந்த செக்ஷனுக்கு முன்னாடி வந்து இது அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பெரிய இதுல நம்ம வேலை நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு நாளைக்கு நம்ம ஒரு பதவியில இருந்தா கூட நம்மளோட ஒர்க் மட்டும் பண்ணா போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு சிட்டிசன் ஆகும், ஒரு ஆஃபீஸரா தான் இருந்து நம்ம எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு சிட்டிசன்ஸ் நிறைய டியூட்டிஸ் இருக்கு, அதையும் நம்ம பண்ணணும். அண்ட் இது வந்து நான் ஒரு விஷயம் வந்து ஒரு லைன் மட்டும் நினைச்சிட்டேன். நேற்று சார் சொன்னாரு, நீங்க இல்லைன்னா வேற யார் பண்ணுவா, நான் இல்லைன்னா வேற யார் அப்படின்னு நினைக்கணும்னு சொன்னாரு. சோ இந்த ஒரு லைனை மட்டும் இங்க இருந்து நான் கொண்டு போறேன். நான் யாரு, என்னால இல்லைன்னா வேற யார் அதை பண்ணுவா. இது வந்து என்னோட அப்கமிங் லைஃப் சக்சஸ்ல வந்து இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த லைன் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய விஷயங்கிறது நான் கத்துக்கிட்டேன், புது புது விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஒர்க் ஷாப் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகிழ்ச்சி.